முதலாளிமா, 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 முதலாளிமா. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இதை விட நமக்கு வேற சான்ஸ் கிடைக்காது. எல்லாத்தையும் இங்கதான் வச்சிருக்காங்களா? உள்ள ஏதாவது பணம் வச்சிருப்பாங்களா? பணம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆஹா, செயின். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே ஓடிடுவோம். இப்ப இந்த செயினை திருடினது பெரிய விஷயம் இல்ல. இதை யாருக்கும் தெரியாம எப்படி வெளில எடுத்துட்டு போறது? பேங்க்ல வச்சு எடுத்துட்டு போனா வெளியில செக்யூரிட்டி செக் பண்ணும்போது மாட்டிப்போமே. இதை ஏதாவது சாப்பிட்ற ஐட்டத்தில் வச்சு எடுத்துட்டு போனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. எதுல வச்சு எடுத்துட்டு போறது? இந்த செயின் இந்த பிரெட்டுக்கு நடுவில் ஒழிச்சு வச்சுட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான். ஏய், நீ எப்ப வந்த? அம்மா, அது அது வந்து நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுதுமா. சரி, உள்ள போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேம்மா. அம்மா, காஃபி குடிங்க. அம்மா, என் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போகணும். நான் கிளம்புவாமா? சரி, கிளம்பு. அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுங்களா? என்ன விஷயம் சொல்லு. என் அப்பாவுக்கு ஜுரம் அடிக்கிறதுனால காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அவர் சாப்பிட்றதுக்கு பிரெட் ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அவரால் சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியலம்மா. சரி, காசு கொடுக்கறேன். பேக்கரியில ஏதாவது வாங்கிட்டு போய் கொடு. ஐயோ, காசெல்லாம் வேணாம். அங்க கிச்சன்ல ஒரு பாக்கெட் பிரெட் இருக்கு. அதை வேணா நான் எடுத்துக்குவாமா? அது பழசாயிருச்சுல, கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு போய் கொடு. சரியா? பரவாயில்லம்மா, நான் கிச்சன்ல இருக்கிற பிரெட்டையே எடுத்துட்டு போய் கொடுத்துறேன். உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? ஷோ, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உடம்பு சரியில்லைன்னா பழைய பிரெட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா பேக்கரியில இருக்கிற பிரெட்டை தான் வாங்கி சாப்பிடணும். என்ன சொல்றது புரிஞ்சுதா? ஐயோ, இப்போ எப்படி அந்த பிரெட் எடுத்துட்டு போறது? இந்தா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பிரெட் வாங்கி கொடு. ஐயோ, பணம் எல்லாம் வேணாமா. அவரு திங்கிற 2 பிரெட்டுக்கு எதுக்குமா காசெல்லாம் செலவு பண்ணணும்? கிச்சன்ல இருக்கிற அந்த பிரெட் பாக்கெட் வேஸ்டா தானமா இருக்கு. அதையே எடுத்துட்டு போய் கொடுத்துறேம்மா. என்ன இவன் எப்ப பணம் கொடுத்தாலும் டக்குன்னு வாங்கி வச்சுக்குவான். இப்ப என்னன்னா காசே வேணாம், அந்த பழைய பிரெட்டே போதும்னு சொல்றான். அப்படி அந்த பிரெட்ல என்னதான் இருக்கு? சரி, இரு வரேன். அவன் அவ்வளோ அடம் பிடிச்சு கேட்கறத பார்த்தா இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கே. என்னன்னு கண்டுபிடிப்போம்.
இங்க. இத வந்துட்டேம்மா. அம்மா என்னடா இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியாதுமா. உனக்கு எதுவும் தெரியாதா? இதுக்காக தான் இந்த பிரெட் பாக்கெட்டே வேணும்னு அடம் புடிச்சிட்டு இருந்த போல இருக்கு. எங்க வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு எங்க வீட்டு பொருளையே திருட பாக்குறியா? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஆமாமா அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இந்த மாதிரி தப்பு எப்பவும் செய்யவே மாட்டோமா. ஏதோ புத்தி பதிலிச்சு போய் இந்த மாதிரி செஞ்சுட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா. இனிமே இந்த தப்பு நான் எப்பவும் பண்ண மாட்டோமா. டேய், இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. திருடுறவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. வெளிய போ. இனிமே இங்க வரவே கூடாது. அம்மா வெளிய போடா.